வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் சொன்னே ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் நீங்கள் நார்மலாக சண்டே டைமில் வந்து சிக்கன் கிரேவி, ரைஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தொட்டுக்க இது மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்கள்ல. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் ஒரு நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டுக்கு யாரை விருந்து வரான்னு வச்சுங்க, அந்த டைமில் ஒரு ஸ்பைஸியாக காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிட்ணும், அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே ப்ரிப்பரேஷனில் 3 விதமாக கொடுத்துருக்கோம். அதாவது அந்த முட்டையும் சிக்கனை மிக்ஸ் பண்ணுறது எப்படி, அந்த சிக்கனை எப்படி குக் பண்ணுறது, இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு போய் ரைஸோட தம் போடுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், முட்டை 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், பெரிய தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கீ 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கோகனட் மில்க் 1/4 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் ரைஸ் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண போதில்லை, சவுத் இந்தியன் ஸ்டைலில் தாளிப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மஞ்சட்டில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன். நார்மலாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எண்ணெயில் தான் சிக்கன்லாம் போட்டு வதக்கியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் நெய் போட்டு சவுத்தே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். இப்போது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். எடுத்த உடனே சிக்கன் குக் பண்ணுறதுக்கு அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டோன்னா சிக்கன் குக் பண்ண தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் குக் பண்ண சொல்கிறேன். அப்படியும் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த சிக்கனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக ரெடியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக குக் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பீஸ் உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறக்கிட்டனா கொஞ்சம் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ல. பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது பிரஸ்ட்டு, அதாவது மார்பு பகுதி. அந்த மார்பு பகுதி ஓவராக குக் பண்ணால் ட்ரையாக தான் நல்லா இருக்காது. அதனால தான் தேங்காய் பால் ஆட் பண்ணி குக் பண்ணுறோம். கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியானதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற முட்டையை லைட்டாக குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்ட பிறகு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டையை ஜஸ்ட் நீங்கள் பொடி மாஸ் வீட்டில் பண்ணுவீங்களே அந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, அதுக்கப்புறம் மசாலா பவுடர் எதுவுமே போடாமல் லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போடுங்க. இப்போ சிக்கனும் போட்டிருக்கேன். இந்த சிக்கனும் முட்டையும் லைட்டாக பரட்டி எடுத்துருங்க. நீங்கள் சிக்கன் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்ணுன்னு வச்சுன்னா அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் மாய்ஸ்டராக வேணும்னு வச்சிங்கன்னா இந்த முட்டையும் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரே ப்ரிப்பரேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு இந்த மண்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. தக்காளி போட்ட பிறகு இது அப்படி மசாலா மாதிரி நல்லா குக் பண்ணுறோம்.
இந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். அதுக்கு பிறகு உப்பு போடுங்க. உப்பு போட்ட உடனே கொஞ்சம் மஞ்சள்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் தக்காளி நல்லா மசாலா மாதிரி வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் இதில் போட்டு ரைஸ் தம் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மசாலா எதுக்காக அப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஒரு காரசாரமாக ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், ஜூஸியாக சாப்பிட்லாம். அதனால தான் இந்த மாதிரி சிக்கனை தனியாக குக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸை மேலோட்டமாக அப்படி போட்ட பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் இதெல்லாம் போட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தம் போடுங்க. தம் போட்ட பிறகு ஓப்பன் பண்ணினா ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த சிக்கன் ரைஸ் ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.